நம்ம ஆதியும் தியாவை வீட்டுக்குன்னா கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான். அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுல வேலை பாக்குற அம்மா நம்ம ஆதிக்கு கால் பண்ணி தியாக்கு உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு டேப்லெட்னா வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். அவங்க அம்மா கிட்ட போய் தியாவை நான் ரொம்ப லவ் பண்றேன், அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பா, அதுக்கப்புறம் மும்பை கிளம்பிடுவா, நான் அவ கிட்ட போய் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாளான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம தியாவும் கொஞ்சம் கொஞ்சமா ரோஹித்தை மறந்துடுறா. கனவுல கூட ஆதி தான் கனவுல வரான். நம்ம தியாக்கும் ஆதியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரமா போறோமேன்னு ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம தியாவும் ஆதி கிட்ட நான் இனிமே உன்னை எப்ப பார்க்க போறேன்னு தெரியல, சப்போஸ் உனக்கு ஏதாச்சும் கல்யாணம் வச்சா நான் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கிற ஆதியும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். நம்ம தியாவும் என்ன மாதிரி பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு நீ இது மாதிரினா பேசக்கூடாதுன்னு இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்றா. நம்ம ஆதிக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அது புரிய வந்து ஓடுற ட்ரெயின்லயே தியாவை பாக்குறதுக்காக ஏறிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆதியும் வீட்டுல அவங்க அம்மா கிட்ட தியா எனக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்லிடுறான். ஆனா தியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா இவளுக்கே ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா முன்னாடி லவ் பண்ண ஆக்சிடென்ட்ல இறந்து போன ரோஹித் அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவன் இறந்திருக்கவே மாட்டான். அவன் கீழே விழுந்ததுல அவன் தலையில பலமா அடிபட்டனால அவன் கோமாக்கு போயிருப்பான். இவன் கோமால இருந்து வெளியில வர ரொம்ப வருஷம் கூட ஆகும்னு டாக்டரும் சொல்லிடுவாரு. அது வரைக்கும் இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தானா இந்த பொண்ணோட வாழ்க்கை போயிரும்னு எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்லி இவன் இறந்துட்டான்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்லயுமே இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம தியாவும் ஆதி கிட்ட கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நம்ம ஆதியும் கடைசியா நீ என்னதானே லவ் பண்ண, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். நான் இது மாதிரி சொல்லுவேனா, நீ நினைச்சு பார்க்காத, நீ சந்தோஷமா அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல தியாக்கு கல்யாணம்னு ஃப்ரெண்டு மூலியமா ஆதிக்கு இன்வைட் நான் பண்ணிருப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 6ன்னு போட்டு போங்க.